உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான். என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? டேய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. ஹாப்பி பர்த்டே டே டே டு யூ. இன்னைக்கு ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான சாங்கை பாடாம நம்மளால வந்து ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நக்கல்யா அவனுக்கு. ரயிலேறி வந்ததில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னா அது என்ன அப்படின்னா அவர் வந்து திருட்டுறையில் ஏறி வந்தாருன்னு நெகட்டிவா யோசிக்காதீங்க. ஆமா, அவர் ரயிலே திருடாம போனாரேன்னு பாசிட்டிவா யோசிங்க அப்படின்றதுதான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க பேனா சிலையை வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க டிடிஆர் சிலையை வச்சிருக்கணும். தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான். எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர புதல தொட்டு தாடி கிளவம் பிளட். போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. உன் பரம்பரைக்கு வழிகாட்டி அந்த டிடிஆர் தான். அந்த டிடிஆர் ஒரு நாள் வேலை செய்யாத காரணத்தினால்தான் உன் பரம்பரை இன்னைக்கு இது உன் பரம்பரை மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 150 பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. இங்க வா. அவருக்காக இளையராஜா, இசைஞானி இளையராஜாவே பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த நாளை தள்ளி வச்சுக்கனால இசைஞானி இளையராஜாவுடைய பாட்டே வந்து இன்னைக்கு கலைஞர் டெடிகேட் பண்ண. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்னா, இசையரசன் வந்து, அதாவது இசையரசன் பிறந்த நாள் இன்று, நாளை இம்சையரசன் பிறந்த நாள் அப்படின்னு நம்ம வந்து சொன்னதே எதுக்காக அப்படின்னா, இந்த இம்சையரசனை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இசையரசனுடைய பிறந்த நாளையே தள்ளி போட்டவர்கள். இல்ல, உன் பொண்ணுக்கே உன்னால பர்த்டே கொடுக்க முடியல, இதில் நீ வள்ளுவனுக்கு கொடுக்க போயிட்டியா? பூரி வேற சோளா வேற, சோளா பூரின்னு சொல்லியா? அந்த மாதிரி கருணாமூர்த்தி நம்ம வச்சுக்க. அதுதான் சொல்றேன் நான். இப்ப திருட்டு ரயில் அப்படின்னு சொல்றது, திருட்டு வேற ரயில் வேற, திருட்டு ரயில் அப்படின்றது சொல்றேன். நீங்க பதில் சொல்ல வேண்டியதும் அதே போல கேள்விகள் வைக்க வேண்டியதும் போட்டிக்கு எதிராக இருக்கக்கூடியவரும் உதயநிதி ஸ்டாலின் தான். இனி இது தமிழ்நாட்டு அரசியல்ல இனி விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் நீங்க எடுக்கிறது, ஸ்டாலின் வர மாட்டா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அதானே? வாழ்த்துக்கள் சார். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. அவ்வளவுதான். இதுக்கு மேல உதயநிதி எல்லாம் வச்சுட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வந்து கான். இளையராஜா சாங் வந்து பாடிதான் வந்து திருப்பி தொடரணும்னு நினைக்கிறேன். திருவாரூரினிலே தேரோடும் வீதியிலே ரயிலேறி வந்தவனே, ரயில் திருட்டு ரயில் ஏறி வந்தவனே, இதெல்லாம் திருவாரூர் தெருவோரம் திருட்டு ரயில் அப்படி இப்படி மேட்சிங்கா வருது இல்ல? என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு கருணாநிதி செத்ததுக்கு அப்புறமும் போய் தயிர் வடையை வச்சுட்டு கத்துறானுங்களே. அது மாதேஷோட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. ஆகவே எழுந்துவா தலைவா, எழுந்துவா தலைவர். இந்த எழுந்து வந்து என்ன பண்ண போறாரு? மாநாட மாறுபாடு நிகழ்ச்சி பார்க்க போறாரு கலைஞர் டிவியில. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வரும்? இதுக்கு ஒரு முரசொலி பத்திரிகையை வேற வைக்கிறானுங்களாம். ஏன்னா எழுந்து வந்து தயிர் வடையை கடிச்சிக்கிட்டு முரசொலியை படிச்சுட்டு திரும்பி சரிப்பா நான் திரும்பி போறேன், நம்மளும் போய் படுத்து போறேன். அந்த தயிர் வடையும் கூட திருட்டு தயிர் வடையா இருக்கும். இங்க வந்து அடிச்சு பிடிக்கி கொண்டு வந்து வச்சிருப்பானுங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்த நாளுக்கு வந்து அந்த போட்டோ வச்சு மலர் தூவி பாத்தீங்கன்னா மனுஷனாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? போட்டோ அந்த செருப்பு மேல போட்டு காரியா துப்புவாங்க. சென்னை அண்ணா சாலையில் உள்ள காயிதே மில்லத் நினைவிடத்தில் வார்த்தை மோதல் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக மற்றும் காங்கிரசாரிடையே வார்த்தை மோதல் நடைபெற்று வருகிறது. திமுகவினரும் காங்கிரசாரும் மாறி மாறி மோதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள். கண்ணை நல்லா கசை கசிக்க பாக்குறது இது ஸ்டாலின் இல்லையே, ஐயோ லைட்டா பார்க்க வந்து எக்மோர்ல நின்ன பிரசன்னா மாதிரியே இருக்காரு. எக்மோர்ல ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா வந்து கலைஞர் கருணாநிதிக்கு வந்து மலர் தூவி, இவங்களே தீய சக்தின்னு சொல்லுவாங்களாம், இவங்களே மலரின் தூவாங்களாம்,
அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். அம்மா உணவகத்தை சில திமுகவினர் உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினே நேரடியா தலையிட்டு உத்தரவிட்டு அம்மா உணவகத்துல யாருமே வந்து அந்த பேரை அகற்றக்கூடாது சொன்ன இந்த மாதிரி வந்து முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு தாவேக்கா மரியாதை செஞ்சா உங்களுக்கு என்ன? உணவகத்தை நடத்துங்க, நீ கருணாநிதி பேர்ல கூட நடத்துங்க. என்ன கருணாநிதி பேரை வச்சு அவனை சாப்பிட வர மாட்டான். என்னங்க ஏன்னா சாப்பிட வந்தா காதல் இருக்கிறதெல்லாம் வந்து போயிடுமோன்னு பயப்படுவான், அது வேற விஷயம். ஆனா வேஷ்டி கட்டிட்டாங்க வந்து காதுல எதுவும் அணியாம வர ஏழைங்க தாங்க ரொம்ப அதிகம். அதுதாங்க அந்த ஏழைகள் இருக்கக்கூடிய அந்த ₹1 ₹2 கூட நீங்க புடிங்கிப்பானுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இறந்து போனதுக்கு அப்புறம் நீ வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஆள வேண்டாம் என்று தான் சொன்னோம், வாழ வேண்டாம் என்று சொல்லி நாங்க சொல்றோம். நீ வாழவே கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம், நீ வாழவே தகுதியற்றவர்கள் தான் நாங்க சொல்றோம். உங்களை பார்த்து நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஸ்கூல் டீச்சர் வந்து அன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பையனை அடிக்க மாட்டாங்க. ஏன் கேட்டா பர்த்டே அப்படிங்கனால எல்லாருக்கும் சாக்லேட் வந்து புட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு பர்த்டேன்னு பார்க்காம பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால நீ போய் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்திக்கோ, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ கருணாநிதிக்கு மரியாதை செலுத்தினாலும் செலுத்தவில்லை என்றாலும் கருணாநிதி ஒரு அயோக்கியர். எப்படி காப்பு விடாம அடிக்கிற? கருணாநிதி அவர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மாநாட மயிலாட சீசன் 420 நடந்துருக்கும். இது என்ன பெரிய கருணாநிதி இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? கருணாநிதி இருந்தா அதான் நடந்திருக்கும், வேற என்ன பண்ணிருப்பாரு? வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. என்னென்ன சொல்றான் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பாரு? என்னத்தை எதிர்கொள்றதுக்கு என்ன இருக்கு? நீ எதிர்கொள்றதுக்கு என்ன இருக்கு? கருணாநிதி உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து உடன்பிறப்பே உளுத்தம்பிறப்பே அப்படின்னு கரகர குரல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இவ்வளவுதான். எங்கெங்கயோ அடிக்கிறான், எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? சில பேர்கிட்ட வந்து கல்லுக்குள் ஈரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்குள்ள வந்து ஒரு கல்லுக்குடி அயோக்கியர்களுக்கெல்லாம் வந்து ஈரமும் கிடையாது, வேற ஈர வெங்காயமும் கிடையாது. இந்த காஞ்சி போன குவாரியில ஈரத்தை தேடின என்னதான் முட்டாள்னு சொல்லணும். கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாம பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி பேசணும்னு எதிர்பார்க்கல. மன்னிச்சுக்கோங்க உடன்பிறப்புகளே. நன்றிங்க. உடன்பிறப்புகளே உளுத்தம் பிறப்புகளே மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். 6 மாதம் காத்திருப்போம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ 6 நாள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னா பதவி போன காலத்துல வந்து அறிக்கையாக வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான்.